மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் கேர் ருட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹேர் ஆயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னென்னா dandruff ப்ராப்ளம், ஹேர் ஃபால் இந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா இந்த ரெமெடி எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணும்னு பார்த்தலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹேர் கேர் ருட்டீனுக்கு நம்ம வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஆனியன் தான் வேணும். முக்கியமாக சின்ன வெங்காயம் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 7 சின்ன வெங்காயம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். இதில் ஏதாவது தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நிறையா ஹெட்டேக் வந்து வாய்ப்பு வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊற வைக்கும்போது நல்லா ஹெட்டேக் வரும் சிலவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து ஆனியன் ஜூஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். இதில் ஆனியன் ஜூஸை எடுத்துக்கலாம். இது வந்து நேச்சுரலி நம்மளுக்கு ஆனியனில் சல்ஃபர் இருக்குது. ஸோ அந்த சல்ஃபர் தான் நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா ரிசல்ட் இருக்கும் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆனியன் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ரெண்டாவது வந்து நம்ம வந்து கோகோனட் ஆயில் இல்லாட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டினா நம்ம கோகோனட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். மூணாவது இன்க்ரீடியன்ட் என்னென்னா நம்ம நீம் பவுடர் இல்லாட்டி நீம் லீவ்ஸ் கூட எடுத்துக்கலாம். நீம் எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு dandruff ப்ராப்ளம் இருக்கும்போது அது நல்லா வந்து ஒரு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த dandruff கண்ட்ரோல் ஆகிறது நம்மளுக்கே தெரியும். இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7 இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். அப்புறம் நம்ம நீம் பவுடர் தான். நீம் பவுடர் வந்து நம்ம நல்ல நாட்டு மருந்து கடைகளையும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி அமேசான்லேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபுல்லாக ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் பண்ணது தான். இதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டினா வந்து இதில் கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் எதுக்குனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் ஜூஸ் அப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நீம் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் வரைக்கும் பை ஃப்ரம் ரெக்ஸ் வியூ.